வணக்கம் நண்பா. இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரியல்மியோட ஸ்மார்ட் ப்ளக். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நம்ம எளிமையாக சொல்கிறேன். இது ஒரு அடிமை மாதிரி. அதாவது நீங்கள் வாய்ஸ் மூலிமா கட்டளைகளை கொடுக்கும்போது இதை நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு டெமோ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ், வித்தியாசமான டெக் வீடியோஸ் வேணும்னா இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் தவிர ஸ்மார்ட் ப்ளக் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்மார்ட் ப்ளக் மட்டும்தான் இதுக்குள்ளாடி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ப்ளக்கை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த ப்ளக்கோட பாயிண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எறும்பு இந்த மாதிரி இன்செக்ட் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அழகாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னால் நீங்கள் வாய்ஸ் மூலிமா, அதாவது பேசுகிறது மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டேப் பண்ணுறது மூலிமா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. மேனுவலாக ஃபிசிக்கலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதோட கீழ் பகுதியில் ஒரு பட்டன் தந்திருக்காங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபிசிக்கல் பட்டன் பொதுவாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் தேவைப்பட்டால் அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. டிடிஜியோட டபுள் சர்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தரத்தில் எந்த வித காம்ப்ரமைஸும் இதில் கிடையாது. இனி உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன். நண்பா, இந்த டெமோ பாருங்கள். வாய்ஸ் மூலிமா சார்ஜர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே கூகுள், டர்ன் ஆன் சார்ஜர். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சார்ஜ் ஆகிறத பாருங்கள். இனி உங்களுக்காக சார்ஜர் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. ஓகே கூகுள், டர்ன் ஆஃப் சார்ஜர். ஓகே, turning the charger off. இப்போ பார்க்கும்போது தெரியும் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா நான் கூகுள் ஹோம் மூலிமா தான் பண்ணேன். இதை நீங்கள் அலெக்ஸா கூடயும் லிங்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இதுக்காக இதை கான்ஃபிகர் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு செப்பரேட் வீடியோவை நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துருப்பீங்க, இனி செகண்ட் டெமோ பாருங்கள். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இதோட பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு ரியல்மி லிங்குங்கிற அப்ளிகேஷனை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஆட் கொடுத்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பவர் ஆன் ஆகும். பார்த்துக்கோங்க, சார்ஜர் ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு வாட்டி நீங்கள் டேப் பண்ணும்போது பவர் ஆஃப் ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக. நீங்கள் இந்த டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாவது இதில் உங்களுக்கு 5 லேயர்ஸ் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. அதாவது இதில் நீங்கள் உங்களுடைய சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது, சார்ஜர்னாலும் சரி தான், எந்த டிவைஸ்னாலும் சரி தான், கனெக்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி ஆக்ட் ஆகும். அது சுருக்கமாக சொல்கிறனால அப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளாடி தான் இருக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்குறோம். பைலிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்லேயே பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி கேட்ஜெட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத கீழே ஓப்பனாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.